முதல்ல நம்ம பார்க்குறது 2-3 கிரகங்கள் 2-3 ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் நம்ம பலன் பார்க்குற போது முதல்ல இந்த மாதம் நமக்கான வருமானங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய வருமானத்துக்குரிய கிரகம் குரு பகவான் அவர் கோச்சாரத்தில் இந்த மாதம் 8ஆம் இடத்துல இருக்கார். உங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய வருமான ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறது ஏதோ ஒரு விதத்தில் வருமானத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் தான் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த குரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மணி ரொட்டேஷன் இந்த மாதம் பரவாயில்ல. நமக்கான வருமானங்கள் அப்படிங்கிறது 2 விஷயத்தில் தான் நமக்கு நடக்கும். ஒன்று நமக்கு பிஸ்னஸின் மூலமாக வருமானம் அல்லது நம்முடைய வேலையின் மூலமாக ஏர்னிங். ஆக இதன் அடிப்படையில் பார்க்குற போது ஃபஸ்ட்டு இந்த மாதம் பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுடைய தொழில் உங்களை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏர்னிங் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய தொழிலை நீங்கள் ஏதாவது சிறுதொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கெயின் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஏர்னிங் இருக்குமா அப்படின்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் ஏர்னிங் இல்லை. ஆக இந்த மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வருமானங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த 16ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்களோ பார்ட்னரும் லாபத்தை அடைவார், நீங்களும் பெரிய லெவலில் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவினைகள் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. இதே தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும். ஸோ லைஃப் பார்ட்னருக்குமே இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. அதுக்கப்புறம் 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் அல்லது உடல் ஆரோக்கியம் கணவன் மனைவி 2 பேரில் யாருக்காவது பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே தான் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு சர்வீஸ் இருக்கான்னா இல்லை. ஸோ வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தாலும் சரி, எஃபர்ட் எடுக்கலைனாலும் சரி, 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சர்வீஸில், வேலையில், ஜாபில் ஓரளவுக்கு நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இங்கே சர்வீஸ்னால் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டார் இருக்கலாம், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்ன்லாம் ஒர்க் பண்ணலாம். ஸோ எதில் வேணாலும் இருங்க, 6 MNCயில் எதில் வேணாலும் இருங்க. உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த